வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 12. அந்த அழகிய குளம்பி கடையில் ஆதி வருணேஸ்வரனுக்கு எதிரே முறுக்கு மீசையும் பருத்தி வேட்டி சட்டையுமென ஐயனாரைப் போல் அமர்ந்திருந்தான் அக்னி. முதலில் அவன் தன்னை தனியே சந்திக்க வேண்டுமென கூறவும் ஆதி பயந்து போனதென்னவோ உண்மைதான். மதுரைக்காரன் வேறு ஒரே போடாக போட்டு விடுவானோ என்ற அச்சம் கூட எழுந்தது. ஆனால் நேரில் தன்முன் கம்பீரத்தோடு சேர்ந்த கனிவுடன் அவன் அமர்ந்திருப்பதே அந்த பயத்தை சற்றே மட்டுப்பட வைத்தது. தனது பேச்சால் மதுரைக்காரன் போட்டுத் தள்ள மட்டுமல்ல, பாசத்தால் அள்ளுவதிலும் சிறந்தோன் என்பதைக் காட்டியிருந்தான் அக்னி. என் தாயி, எங்க அம்மா மீனாட்சி, அவதான் எங்க வீட்டு குலதெய்வம். உங்க 2 பேருக்கும் 1000 ஆசையும் கனவும் பேசிக்கிட இருந்தோம், நீங்க தள்ளி போட்டுக்கிடலாம். ஆனா என் தாயோட அண்ணனா உங்ககிட்ட பேசிக்கிட எனக்கும் 1000 இருக்கே என்று அக்னி கூற, மென்புன்னகையுடன் சொல்லுங்க அக்னி என்றான். நீங்க எங்க படிச்சீக, எங்க வேலை பார்த்தீங்கன்னுலாம் தாமரை சொல்லிருக்கு. அத தவிர உங்கள பத்தி ஏதும் தெரியாதுங்களே என்று அக்னி வினவ, அவன் கேட்பதன் நியாயம் புரிந்தவனாய் தன்னை பற்றி கூறலானான். என் பேரு ஆதி வருணேஸ்வரன். நான் என் குழந்தை பருவத்த ஆதரவற்றோர் இல்லத்துல தான் கழிச்சேன் என்று கூறியவன் தன்னை திடுக்கிட்டு நோக்கிய அக்னியைக் கண்டு உள்ளம் நடுங்கினான். இதுவரை ஆதி யாரிடமும் தன்னை தாய் தந்தை அற்றவன் என கூறிக்கொண்டதில்லை. அதிலெழும் பச்சாதாபத்தில் தன்னை பாவமாகவே பார்த்து விடுவோரோ என்ற பயமும், அதை கேலி பொருளாக்கி தன்னை காயப்படுத்தி விடுவாரோ என்ற அச்சமுமே அவனை அமைதியானவனாக மாற்றி இருந்தது. துருப்பிடித்த கருவியாய் கிடந்தவனின் துரு நீக்கி இசை மீட்டிய பெருமையாவும் அவனவளையே சேரும். அவளது 2ஆம் வருட கல்லூரி ஆண்டு முடிவடைந்து விடைபெறும் நேரம் தன்னை பற்றி கூறிடதான் நினைத்தான். ஆனால் அன்று அவளிடம் கண்ட அவள் மன உணர்வு தன்னை பற்றி கூறும் செய்தி பச்சாதாபத்தோடு பதிந்துவிடுமோ என்ற ஐயத்திலேயே கூறாது சென்று விட்டான். அவள்பால் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டால் நிச்சயம் உள்ளது. அவள்பால் நம்பிக்கை இல்லையென கூறுவதே அவனை பொறுத்தவரையில் அபத்தம். ஆனால் அவன் மன பயத்தினை மீறி அவனால் வெளிவந்து கூறிட இயலவில்லை. தற்போது அக்னி திடுக்கிட்ட நொடி எங்கே யாருமற்றவனுக்கு என் தங்கையை கொடுக்க இயலாது என்று கூறிவிடுவானோ என்ற பயம் அவன் உள்ளத்தை நடுங்க வைத்தது. தன் கரகரத்த தொண்டையை செருமிக் கொண்டு, சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். ஸ்கூல் அவங்களே படிக்க வச்சாங்க. அனாதை குழந்தைகளுக்குன்னு உதவித்தொகை திட்டம் நிறைய இருக்கு. அதுக்கு முறையா அப்ளை பண்ணி அதுல தான் யூஜி முடிச்சேன். கிடைச்ச வேலையில சேர்ந்து 2 வருஷம் வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசுல பிஜி பண்ணேன். கூடவே பார்ட் டைமா ஆன்லைன்ல ஒர்க் பண்ணேன். படிப்பு முடிஞ்சதும் யூஜி முடிச்சு வேலை பார்த்த அதே கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி என்னோட கனவு நிறுவனத்துல இன்டர்வியூ வந்தப்ப அட்டெண்ட் பண்ணேன். அது எனக்கு அங்க 2வது முறை. முதல் முறை பிஜி இல்லன்னு வேலை கிடைக்கல. 2வது முறை பிஜி எக்ஸ்பீரியன்ஸ் யாழோட பிரேயர்ஸ்னால கிடைச்சது. என்ன பத்தி சொல்ல வேற எதுவும் இல்ல அக்னி என்று கூறினான். அவனுக்கு வியப்பாக இருந்தது. யாருமற்றவன் என்று வருத்தம் எழுந்ததுதான். அது இயல்பாய் அனைவருக்குமே எழுவதே. ஆனால் பச்சாதாபம் எல்லாம் தோன்றவில்லை. பெருமிதமாகவும் வியப்பாகவும் தான் உணர்ந்தான். அமைதியாக தன் மனதோடு கணக்கிடும் அக்னியை கலக்கமாய் பார்த்த ஆதி, "ஆ, அது யாரோ சொந்தம்னு இல்லதான். ஆனா யாழ" என்று தடுமாறினான். அவளை தன் கண்ணின் மணி போல பார்த்துக் கொள்வேன் என்பதை எப்படி இவனுக்கு விலக்கிவிட என்று தடுமாறியவனைக் கண்டு, எங்க அப்பன் ஈசனே அனாதைதான். என் தாயி மீனாட்சிய ராணி மாரி பாத்துக்கிடலையா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லப்பு என்று அவன் மனதில் குடம் குடமாய் தேன் வார்த்தான். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் வாழ்க்கையில யாருமே இல்லாம சில காலம் வாழ வேண்டி வரதான் செய்யும். ஒண்ணு பிள்ளை பருவத்துல இழக்குதோம், இல்ல முதுமையில இழக்குதோம், இல்ல நடுவுலயே இழக்குதோம். இழப்பு இயல்புதான். ஆனா அந்த ஆண்டவன் காலம் பூரா தனியாவே நம்மள விட்டுப்புட மாட்டான்யா. நமக்குன்னு ஒரு கூட்டத்தையே குடுப்பியான். அவன் கருணை வள்ளல்டே என்ற அக்னி, எங்க அம்மைய பத்தி என்னடே தெரியும் என்றான். அழகிய புன்னகையுடன், வாயாடி பக்குவமானவ, உலக விரும்பி, பேரு பொற்றாமரையாள், ஊரு மருத, குடும்பம் பெருசு. இத தவிர நான் தெரிஞ்சுக்க ஏதும் இருந்தா
என் யாழே சொல்லட்டும் என்று ஆதி கூற, அட்டகாசமாய் சிரித்த அக்னி, அவ சொல்லுவாடே மாப்பிள, சொல்லும்போது முழி பிதுங்க போது பாத்துக்கிடு என்று தங்களின் குடும்ப வரலாற்றை எண்ணி கூறிக்கொண்டான். அப்போது புரியவில்லை. ஆனால் அடுத்த வருடமே அந்த அழகியதோர் பூங்காவில் தனது அலைபேசியில் குடும்ப புகைப்படத்தை காட்டி விவரித்த தாமரையாளைக் கண்டு விழி பிதுங்கி மயக்கம் வராத குறையாய் திருதிருத்தான் அவன். அவளது கல்லூரி ஆண்டின் கடைசி நாள். நட்பு வட்டத்துடன் பிரியாவிடை பாராட்டிவிட்டு வெளியே வந்தவளுக்கு ஒரு வருடம் முன்பு கொடுத்ததைப் போன்றே அதே இன்ப அதிர்ச்சியை கொடுத்தான். அதைவிட மாபெரும் அதிர்ச்சி, தானே அவள் அருகே வந்தவன் அவள் கைத்தலம் பற்றி அருகே உள்ள வெதுப்பகம் ஒன்றிற்குள் அழைத்து சென்றான். அன்று கல்லூரியின் இறுதி நாள் என்பதால் கூட்டம் பயங்கரமாகவே இருந்தது. என்ன செய்வதென்று அவன் அவளைக் காண, இன்னமும் அவன் பற்றிய கரங்களையே தழும்பி நின்ற விழிகளோடு பார்த்து நின்றாள். சிறு புன்னகையுடன் வெதுப்பகத்திற்கு வெளியே உள்ள பூங்கா போன்ற அமைப்பிற்கு வந்தான். உள்ளே இருந்ததைப் போல் இங்கு கூட்டமில்லை என்றாலும் ஆள் நடமாட்டம் இருக்கவே செய்தது. அவளுடன் அங்குள்ள மர இருக்கை ஒன்றில் அமர்ந்தவன் அவளையே பார்த்தான். அவன் பார்வையில் இப்படி ஒன்றும் ரசனையோ மோகமோ இல்லைதான் என்ற போதும் கூட அவள் மேனி நாணத்தில் சிலிர்த்தது. அனைத்தையும் உள்வாங்கியபடி அவனை பார்த்தவள் கண்களை மூடி திறக்க, இப்போது கண் கலங்குவது அவன் முறையானது. சில நிமிடங்கள் மௌனமே நீடிக்க, எப்படி எப்படியோ தங்கள் காதலை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று கனா கண்ட இருவருக்கும் சூழலில் வார்த்தைகளே தேவைப்பட்டிருக்கவில்லை. நான் என்று தயங்கியவன் அவளைக் கண்டு தனக்குள் எழும் நம்பிக்கையோடு தன்னை பற்றி கூறி முடித்தான். அவன் எதிர்பார்த்ததைப் போன்றே அவன் கூறியவை அவளை ஒன்றும் பெரியளவு பாதித்திடவில்லை. அதே புன்னகையுடன் தன் அலைபேசியை எடுத்தவள் தங்கள் குடும்ப புகைப்படத்தை காட்ட, பெரிய குடும்பம்னு தானே சொன்ன, இப்படி ஒரு மாயாண்டி குடும்பம் இருக்கும்னு சொல்லவே இல்லையே என்று மிரண்டான். அதில் கிலுக்கென்று சிரித்தவள் தன் அண்ணன் அண்ணிகள் அவர்கள் பிள்ளைகள் என்று வரிசையாய் அறிமுகம் செய்ய, "ஏ, இரு இரு, உன் மூத்த அண்ணன் பசங்க உன்னை விட மூத்தவங்களா?" என்றான். அதில் சிரிப்போடு ஆமாம் என்று தலையாட்டியவள், "அவங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு பாத்தீங்கல்ல, கடைசி அண்ணன் அக்னிவேந்தன், அவங்களுக்கும் 6க்கும் 1 வயசு தான் வித்தியாசம். இந்த வேந்தன் இருக்கானுல, அண்ணனை விட 2, 3 வயசு சின்னவன். அக்னி அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ண பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கிடுதுன்னு தள்ளி போட்டுடுச்சு. 2வது அண்ணன் பசங்க 2ம் என் வயசுதான். 3வது அண்ணனுக்கு ஒரே பொண்ணு. இப்பதான் காலேஜ் வருது. 4வது அண்ணனுக்கு ஸ்கூல் படிக்குது பிள்ளைக. 5வது அண்ணனுக்கு கல்யாணம் ஆவல. 6வது எனக்கு. இனிதான் ஆவப்போகுது" என்று கூற அவனுக்கு தலையே சுற்றிவிட்டது. "உங்க வீட்டுக்கு வந்து பேசணும்னா, நான் முதல்ல இந்த ஃபேமிலி ட்ரீய மனப்பாடம் பண்ணணும் போலயே" என்று பீதியோடு அவன் கூற, கலகலவென்று சிரித்தவள், "நம்ம ஃபேமிலி தானே, போக போக பழகிடும்" என்றாள். சில நிமிட மௌனத்திற்கு பின், "எப்போ வரட்டும்?" என்று அவன் வினவ, அவன் கண்களை பார்த்தபடி, "உங்க இஷ்டம்" என்றாள். "இல்லம்மா" என்றவன் தன் முகத்தை தேய்த்துக் கொண்டு, "என்கிட்ட உன் நம்பர் இருந்தும் உன் கூட நார்மலா சேட் பண்ணாம இருந்ததுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, நானும் நீயும் முதன் முதலா ஜூனியர் சீனியர்னு பழகுன அந்த உறவு மட்டுமே நம்ம மனசுல அப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது நார்மலா நாம பேசிக்கும் பேச்சு நம்மையும் அறியாம தடம் புரளும். அது படிக்கிற வயசுல உன் படிப்ப பாதிக்கும்படியா மாறிடும். எந்த வகையிலயும் நானோ என் நேசமோ உன்னையும் உன் படிப்பையும் தாழ்த்தும்படியா இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். 2வது" என்று சற்றே தயங்கி அவள் கரம் பற்றினான். அதில் மெல்லிய சிலிர்ப்போடிய உணர்வோடு அவன் கண்களை அவள் ஆழ்ந்து நோக்க, அவள் அஞ்சன விழிகளை நோக்கிய வண்ணம், "எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும். ஆனா அந்த பேச்சுல என் குரல நீ கேட்கணும். உன் மடியில நான் சாயணும். என் தோள்ல உன்னை சாச்சுக்கணும். நம்ம கைகள் கோர்த்திருக்கணும். கண் ஒருத்தரை இன்னொருத்தர் பார்த்திருக்கணும். மொத்தத்துல நம்ம தவிர இருக்கும் உலகத்த நமக்கான அந்த நேரத்துல நாம மறந்திருக்கணும். நான் பேசுறது ரொம்ப டிராமாட்டிக்கா தெரியலாம். ஆனா எனக்கு இதெல்லாம்" என்று விளக்கத் தெரியாது அவன் திணற, அவன் கரம் மீது தன் கரம் வைத்து தட்டிக் கொடுத்தவள், "எனக்கு புரிகிறது" எனும் விதமாய் கண்கள் மூடி திறந்தாள். அதில் மெல்ல புன்னகைத்தவன், "நான் இதுவரை யார்கிட்டயும் பாசம் காட்டுனதும் இல்ல. என் மேலயும் யாரும் பாசம் காட்டுனதும் இல்ல. இல்லன்னு சொல்றத விட, அதுக்கான வாய்ப்ப அமைக்கும் விதமா நானும் யார் கூடவும் பழகல. என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் என் கனவ நோக்கி தான் இருந்தது. அதனால எனக்கு நட்பு வட்டம் உருவாக்கிக்கவும் நேரம் அமையல.
அதனால தானோ என்னவோ கதை படிக்கிறதுல என் ஆர்வம் திரும்புச்சு. நான் எனக்காகன்னு செலவிட்ட நேரம் உன் கூட மட்டுமே தான். நான் நானா இருந்தது. அந்த நேரத்துக்காக தினமும் தேட வச்சது என் மனசு. உன் கூட இருந்தப்ப எதுவுமே சத்தியமா தோணல. ஆனா அந்த 2 வருஷத்தோட முடிவு என் மனசுல ஏற்பட்டது போல, உன் மனசுலயும் அந்த நேசம் பூத்திருக்குன்னு புரிஞ்சப்ப, நான் பட்ட சந்தோஷத்த சத்தியமா வார்த்தையால சொல்லிட முடியாதும்மா. இன்னும் சொல்லணும்னா, எனக்காக வேண்டிக்கிட்ட முதல் ஜீவன் நீ. என்று கூறுகையில் அவன் கன்னத்தில் கண்ணீர் துளியாய் வழிந்தது. அதைக் கண்டு தானும் கலங்கியவள் அவன் கரத்தை பற்றி அழுத்தம் கொடுத்திட, அவள் கரத்தை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தவன் கலங்கிய விழிகளுடன் அவளை நோக்கி, பொதுவா பொண்ணுங்க தான் இப்படி கேட்பாங்க. ஒரு சேஞ்சுக்கு நான் கேட்கிறேன். எனக்கு வந்த வரம் நீ. நீ மட்டுமே. இந்த கைய விட்டுட மாட்டல்ல? என்று கேட்டான். உணர்ச்சி வசப்பட்டு போனவள் அவனை அணைக்க இயலாது கரத்தை மேலும் இறுக பற்றி அதில் தலை சாய்த்து தேம்பி விட அந்த கண்ணீர் அவனுள் தேனாய் இறங்கியது. அந்நிகழ்வினை தற்போது நினைத்துப் பார்த்து தேம்பி அழுத பொற்றாமரையால், நான் நான் அந்த கைய விட்டுட்டேனாங்க. விட்டுட்டேன் தானே. நான் நான் உங்கள காயப்படுத்திட்டேனே என்று வெதும்பினாள்.